பாஜக தலைமையில் மாமன் மச்சான் கூட்டணி அமையும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கவுண்டம்பாளையம் பகுதியில் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSK பழனிசாமி மணிமண்டபத்தில் அண்ணாமலை மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கருணாநிதி நாணயம் வெளியிட்ட விழாவானது மத்திய மாநில அரசு சார்பில் நடைபெற்ற விழா என்றும் செலவினங்கள் மாநில அரசு சார்பில் செய்யப்பட்டது எனவும் தெரிவித்தார். கருணாநிதிக்கு கும்பிடு போடுவது தவறில்லை என்றும் காலில் விடுவதுதான் தவறு என்று அண்ணாமலை கூறினார். தன் மீது போடப்பட்ட வழக்கு இதுவரை திமுக தரப்பில் வாபஸ் பெறவில்லை என்று கூறிய அண்ணாமலை, எதிர்துருவமாக இருந்து திமுக பாஜக அரசியல் செய்கிறது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக பங்காளி கட்சிகள்தான் என்றும், ஆனால் அந்த பங்காளிகளுடன் நாங்கள் ஒருபோதும் சேரப்போவது கிடையாது என்று அண்ணாமலை தெரிவித்தார். பாஜக தலைமையில் மாமன் மச்சான் கூட்டணி அமைக்கப்படும் என்றும், மாமன் மச்சான் கூட்டணி என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்று அவர் கூறினார். அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பில்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. எனக்கும் அவருக்கும், அவர் பெரிய மனிதர், அவர் கட்சியினுடைய தொண்டை. சித்தாந்த ரீதியில எங்களுடைய கட்சிக்கு நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய பணிக்காக ஒரு சாதாரண ஒரு விவசாயி மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை போய் அவருடைய மெமோரியல்ல ஒரு கும்பிடு போட்டு வரணும்னு நினைச்சா அதை பெருமையா தானே பார்க்கிறேன். நான் அதை சிறுமையா பார்க்கல. எங்களுக்கும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கும் கடவுளை பொறுத்தவரை 1008 கருத்து வேறுபாடுகள் இருக்கு, வெளியே வைக்கிறோம். ஆனா தமிழகத்திற்காக பணி செஞ்சவங்களை போய் நீங்க பார்க்க கூடாதுன்னா எப்படி? போய் கும்பிடு போட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு தெரியல. காலில் விழுகல, இப்படி பேசல, கூனி குறுகி நிக்கல, 3 அடி தள்ளி நிக்கல, கம்பீரமாக நடந்து போய் கம்பீரமாக 6 அடி இருக்கக்கூடிய நான் முதுகெலும்பு வளையாம வணக்கம் செலுத்தி விட்டு வந்திருக்கின்றேன். அதற்கு நான் பெருமைப்படுறேன். அதுக்கு நான் பெருமைப்படலைங்க.